ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப 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 நாளாக வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அகைன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா ஏஜ் ஆகிட்டே போகுது. ஸோ நல்ல நல்ல க்ரீம்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து ஒரு க்ரீம் வாங்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். இப்போல்லாம் வந்து நல்ல அமௌண்ட்டில் வந்து க்ரீம் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு எது இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் அகைன் திரும்பி வாங்காததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் ஒரு பக்கம் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் நெறைய ப்ராடக்ட் வந்ததுனால அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து மைண்டில் இருக்கும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வாங்கி திரும்ப யூஸ் பண்ணல. இப்போ இந்த நியூட்ரிடமோடைய மாய்ஸ்சரைசர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு ப்ரீமியமான பேக்கேஜுங்க. இதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். செம்ம சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். நான் யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து இது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து மித்ராலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீடட் இருந்துச்சுன்னா. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். செம்ம சூப்பராக கிளாஸியாக வந்துருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் அந்த மாதிரி வரும். மார்னிங் நைட் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப லாங் லாஸ்டிக் இருக்கும். ஸோ இதோட கிராம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 125 ml. ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் லோஷன். விட்டமின் இ தான் வந்து இதில் மெயினாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் பிஆரில் ப்ராடக்டில் வந்திருக்கோம். பட் நான் இதை பர்சனலாக அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1000 ருபீஸ் கொடுத்து நான் மித்ராவில் வாங்கியிருக்கேன். பட் இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். உங்களுடைய ஸ்கின்னில் ரொம்ப லாங் லாஸ்டிக்காக வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டெக்ஸ்சருங்க இது. பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகலாம் இந்த மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேப் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கேஜ் வைஸில் வந்து 10 ஆஃப் 10 வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ். ட்ராவல் போகும்போது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகலாம். லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராடக்டை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோஷன் செம்ம சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் தாங்க வந்து இருக்கும். ஸோ தெரியுதா? ஒயிட்டு சொல்லுவாங்கள்ல, நல்லா ஒயிட்டு ரொம்ப சாஃப்ட்டு. நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறது குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபேஸில் வந்து போட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு குவான்டிட்டியே வந்து நான் வீடியோக்காக கொஞ்சம் நிறைய எடுத்திருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சமான அமௌண்ட் எடுத்தாலே போதும். இதோட ஸ்மெல் இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸ் பாருங்களேன், செம்ம சூப்பராக ஒரு சாஃப்ட். நீங்கள் பாருங்கள், கொஞ்சமான அமௌண்ட், லிட்டில் பிட் அமௌண்ட் எடுத்தாலே பயங்கர சாஃப்ட் கொடுக்கும். ஸோ நான் இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். பயங்கர சாஃப்டாக வந்து இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தேடிட்டுருக்கீங்கன்னா கைஸ், கண்டிப்பாக ஒன்ஸாவது இந்த நியூட்ரிடமோடைய மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வருது அப்படிலாம் இல்லை. நீங்கள் லிட்டில் பிட் எடுத்திங்கன்னா 6 மந்த்து கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 125 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கை காலெலாம் வந்து போட போகிறது இல்லை. வெறும் ஃபேஸில் அப்படின்னும் போது தாராளமாக நம்ம வந்து 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் நைட் யூஸ் பண்ணாலுமே நான் தாராளமாக யூஸ் பண்ணுவேன். நான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட வந்து வரும். ரொம்ப அதிகமாக அமௌண்ட் போட்டாலுமே 4 மந்த்ஸ் தான் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்க தேடிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் என்ன மாய்ஸ்சரைசர் போடலாம், என்ன கிரீம் போடணும், எப்போ போடணும் அப்பலாம் வந்து கேட்குறீங்க. மாய்ஸ்சரைசர் அப்படின்றது நம்ம உடம்பு குளிச்சதுக்கு அப்புறமாவோ, இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவோ, இது வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான். நீங்க ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது, இல்ல ஏதாவது கிரீம்ஸ் யூஸ் பண்றது, காம்பேக்ட் யூஸ் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் குளிச்சு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசர் தான். நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். 30+ இருக்கீங்க, இல்ல 20+ இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க ரொம்ப யங்காவே மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர்ன்றது அவசியமான ஒரு விஷயம். நம்மளோட ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏஜ்டு ப்ராப்ளமும் வந்து சீக்கிரமா நம்மளோட ஃபேஸ்ல காட்டிடும். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் நீங்க டெய்லியும் யூஸ் பண்ணும்போது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கலரை நீங்க காப்பாத்திக்கலாம். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை நீங்க காப்பாத்திக்கலாம். எப்பவுமே மார்னிங் ஒரு டைமோ, நைட் ஒரு டைமோ நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களோட ஸ்கின்ல ஒரு சூப்பரான சேஞ்சஸ் வந்து நீங்க பார்ப்பீங்க. அவ்வளோ வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா வந்திருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பா டோனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டோனரை ஸ்கிப் பண்ணிடணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நான் வெறும் மாய்ஸ்சரைசர் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே டோனர் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ கண்டிப்பாக வந்து டோனரை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக டோனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து டோனர் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால எனக்கு பெருசாக இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும் தான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். இல்லை பிம்பிள்ஸ் வர வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நான் அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். கேரில் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். டோனர் யூஸ் பண்ணுறவங்க டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்கின் கேர் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்கின் கேர் கிடையாது. ஸ்கின்ல தான் வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போட்டேன். இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக்கோ இல்லை ஐலைனரோ எதுவுமே வந்து போடல. ஸோ நேற்று போட்ட காஜல் தான் லைட்டாக வந்து என்னோட இதில் இருக்குது. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால. மற்றபடி நான் எதுவுமே போடல. என் ஃபேஸில் எதுவுமே வந்து கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பட் என்னோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். சில டைமில் பான்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து என்னோட பாப்பாவை ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து நான் மார்னிங்கும் ஈவினிங்கும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமே போனதில்லை. அப்பயுமே என்னோட ஹேண்டுக்கு சன்ஸ்க்ரீன் போடாதனால என்னோட ஹேண்டோட கலர் கரெக்டாக வந்து நல்லா வெயில் 3:30 அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3:15லேருந்து 3:30க்குள்ளே தான் நான் கூப்பிட போவேன். ஸோ அந்த டைம்லலாம் பயங்கர வெயில். என்னோட ஹேண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி 3/4 ஹேண்ட் வச்சு தான் போடுவேன். ஆனாலும் எனக்கு இங்கெல்லாம் அந்த பைக் ஓட்டிட்டு போகிறதுனாலே என்னன்னு தெரில பயங்கரமாக வந்து டேன் ஆகியிருக்கு. ஸோ அதுவுமே நான் சீக்கிரமாக வந்து என்னோட கலருக்கு அது கொண்டு வரணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய எங்கே மெயின்டைன் பண்ணணும், ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த YT ஸ்டூடியோவில் காட்டுது சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் ஆஃப் லவ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.